இப்ப கடைசியா தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. இவ்வளவு நேரம் அதுல என்னென்ன ஆக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா பட்டியலிட்டாங்க. இவ்வளவு ஆக்கங்கள் இருக்கிறது. நம்ம மருத்துவங்கள்ல முதல்ல பிரசவத்துல மூத்தா பெறுவாங்க, அதனால அதுக்கு பிற சவம் அப்படின்னு பேரே வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பிரசவத்தினுடைய மரணங்கள் குறைந்து இருக்கிறதா இல்லையா? அந்த எப்படி அந்த குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் எடுத்திருக்கிறாங்களா இல்லையா? மருத்துவத்துல பார்த்தோம்னா அந்த காலத்துல என்ன பெரியம்மை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த பெரியம்மையினால் மரணித்தவர்கள் ஏராளமான பேர் நபர்கள். ஆனா இன்னைக்கு நவீனத்தின் மூலமாக அந்த பெரியம்மை அப்படிங்கிற ஒன்றே உலகத்திலிருந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இவ்வளவு பெரிய நன்மைகள் இன்னைக்கு அந்த அல்லாஹ்வுக்காக குர்ஆன்ல என்ன சொல்றான்? வல்லதி ஜாலலக்கும் மாஃபில் ஜமீஆ, பூமியுடைய எல்லாமே உங்களுக்காக தான் அல்லாஹ் படைச்சேங்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலாவால் உருவாக்க கொடுக்கப்பட்டது, அல்லாஹ் படைத்தது வயசுக்கும் மாதாக்காகவும் நீங்கள் அறியாதவைகள் எல்லாம் அல்லாஹ் படைப்போம். இப்ப அல்லாஹ் தஆலா படைத்தவைகள் இவைகளில் இருந்து வரக்கூடிய நன்மைகளை வேண்டாம் என்று மனிதன் சொல்லலாமா அப்படின்னு ஆக்ரோஷமான முறையில நல்ல முறையில கருத்துக்களை வச்சிருக்கிறார். மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்துல புதுசா ஒன்னொன்னு வரும்போதும் அது ஒரு தீமையும் நமக்கு சேர்த்து தருகிறது என்பதை நாம பார்க்கத்தான் செய்யறோம். உண்மை அதுதான். இன்னைக்கு அவங்க அழகா ஒண்ணு சொன்னாங்க, இன்னைக்கு ஏன் சிசேரியன் அதிகமாச்சு, அது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? உண்மை அதுதான். இந்த காலத்துல எப்ப வீட்டை பெருக்கி வீட்டை குனிஞ்சு கூட்டி வீட்டை குனிஞ்சு கழுவி விட்டு எப்ப உட்காந்து அடுப்புல உட்காந்து அவங்க சமையல் செஞ்சு எப்ப அம்மியில ஆட்ட அரைச்சாங்களோ அப்ப அவங்களுக்கு நல்ல முறையில பிரசவம் ஏற்பட்டுச்சு. ஒரு 100 பெண்கள் பிரசவம் ஆனாங்கன்னா ஒரு 2 பெண்கள் 3 பெண்கள் அவங்க கஷ்டமான முறையில பிரசவம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு அப்படியா? 100க்கு 80 பேர் தடுத்து விட்டுறோம். எல்லாத்துக்கும் சிசேரியன் தான். காரணம் என்ன? அவங்க அம்மியில அரைக்கிறது இல்ல, வீடு கூட்டுறதா இருந்தா கூட மோப்பு, இப்ப அது கூட கூட்டுறது கூட மிஷின் வந்துருச்சு. ரவுண்டா ஒன்று இருக்கு, ஆட் பண்ணி விட்டு விட்டால் உங்கள் வீட்டுக்கு எல்லா இடத்தையும் கூட்டி விடும். இன்றே புக் பண்ணுங்கள் அப்படின்னா உடனே வீட்டு கூட்டுறது கூட மிஷின், வீடு கழுவுறதுக்கு மிஷின், சமையல் செய்யறதுக்கு மிஷின், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்ததுனால துவைக்கிறது இல்ல, கழுவுறது இல்ல. அவர்கள் வேலை செய்யாமல் அதிகமான நபர்கள் என்று சிசேரியன் பக்கம் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பண்பர்களே, நவீனங்கள் ஒரு பக்கம் நமக்கு ஒரு சமூகம் ஒரு சந்தோஷத்தை தரும், அதே நேரத்துல மறைமுகமான நிறைய தீமைகளை தந்து கொண்டிருக்கிறது. மறைமுகமான நிறைய தீமைகளை தந்து கொண்டிருக்கிறது. 2 பக்கமும் சரிசமமா நிக்குது. இப்ப எப்படி நம்ம தீர்ப்பு சொல்றது, எதை நம்ம சொல்றது அப்படிங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம நவீனத்தோட கலந்துட்டோம். நீங்க ஃபேன் வேணாம் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது, ஏசி வேணாம் அப்படின்னு. கடுமையான குளிர் நேரத்துல ஒரு ஏசி பள்ளி கிடைக்காதா? அங்க போய் தொழுதாமே தோணுது. ஆனால் அது தீமை இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லாம இல்லை. எல்லா நன்மையே அப்படின்னு சொல்லிட முடியாது, வெறும் தீமையே அப்படின்னு சொல்லிட முடியாது. என்ன செய்யலாம்? குர்ஆன் எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய, குர்ஆன் அனைத்துக்குமான வழிகாட்டு. இந்த செய்தியை கொண்டு போய் குர்ஆனுக்கு முன்னாடி வைக்கிறோம். நவீனங்கள் வந்துச்சு, தீமையும் இருக்கு நன்மையும் இருக்கு. எதை நான் எடுத்துக்க, எதை நான் விட சொல்லு அல்லாஹ் அப்படின்னு கேட்டா குர்ஆன் நமக்கு பதில் சொல்லி தருகிறது. குர்ஆன் நமக்கு பதில் சொல்லி தருகிறது. என்ன பதில் தெரியுங்களா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். 2 விஷயம். ஒண்ணு இரும்பு அல்லாஹ் சொல்றான். இன்னொன்னு சாராயம், சூது, இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் 2 ஆயத்துல. இந்த 2ஐயும் அல்லாஹ் தஆலா கையாளும் விதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இதற்கு தீர்ப்பாக நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்ஸல்னல் ஹதீத, இரும்பை நாம் இறக்கி வைத்தோம், ஃபீஹி பஅஸுன் ஷதீத், அதிலே கடுமையான ஒரு வலிமை இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் வச்சா கடுமையான அதுல ஒரு தீமை இருக்கிறது, கடுமையான ஒரு தீமை இருக்கு. என்ன? அதன் மூலமாக யாரையும் அடிக்க முடியும்.
அந்த இரும்பை வச்சு யார வேணா அடிச்சிடலாம். நீங்க நடக்குதா இல்லையா? ஒரு நாள கொலை செய்யவும் முடியும். அந்த இரும்பினால் என்ன வேண்டுமானாலும் நம்ம செய்ய முடியும். அது கடுமையானது, அது இரும்பு. ஆனா அது அவ்வாறு இருப்பதுடனே மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் இரும்பை பற்றி சொல்லுகிறார். அதே கபரை பற்றி கேட்கும் போது அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ. என்ன ஆயத்துனா குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். அப்ப அல்லாஹ் சொல்றான், கபர் மைசர்லி ஒரு பக்கம் பார்க்க பிரயோஜனம் மாதிரி இருந்தாலும் இஸ்மே கபீர் இருக்கிறது. அதனால் அது சரீரத்திலே ஹராமாக்கப்படுகிறது. இந்த ரெண்டை வச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு தீர்ப்பு தெரிகிறது. நவீனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த நவீனங்களில் அதிகப்படியான தீமை இருக்கிறதோ அதை விட்டு தப்பித்துக் கொள்வது ஒரு முஃமினின் மீது கடமை, ஒரு முஃமினின் மீது வாஜிப். சில விஷயம் நவீனங்கள் தீமையே தீமைகள் தான். உதாரணமாக அற்புதமாக சொன்னார்கள், கேம்ஸ், கார்ட்டூன்ஸ். நீங்க நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உலகத்திலேயே மிக அதிகமா வளர்ச்சி அடைந்த நாடு, கல்வி வளர்ச்சி உள்ள நாடுங்கிறது இஸ்ரேல். அதே மாதிரி இன்னொரு உரையும் சொன்னாங்க, பேர் ஊர் பேர் நான் மறந்துட்டேன். சின்ன நாடு, அதிகமான வளர்ச்சி அடைந்த நாடு. இந்த ரெண்டு நாட்டை பத்தியும், அந்த நாட்டின் பேர் நான் மறந்துட்டேன், அந்த நாட்டை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இந்த இரண்டு நாடுகளிலேயும் கார்ட்டூன் தடை செய்யப்பட்டுள்ளது, கேம்ஸ் தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்க அங்க போய் நெட்ல போய் அடிச்சா கேம்ஸ் வராது. கார்ட்டூன் தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம் என்ன? கல்வி வளர்ச்சி குறைகிறது, கல்வி வளர்ச்சி குறைகிறது. எந்த மூலம், எந்த நவீனத்தின் மூலம் உனக்கு ஆபத்து மட்டும் என்று இருக்கிறதோ அந்த நவீனத்தை பயன்படுத்துவது ஒரு முஃமினின் மீது கட்டாயம். அதை பயன்படுத்துவது கூட அது மற்ற சென்று தெரியுமா, கொஞ்சமா இருந்து கொஞ்சம் இருந்தாலும் பயன்படுத்த கூடாது. ஆனால் அதற்கு மாற்றமாய் எந்த நவீனங்களில் வளர்ச்சியும் இருக்கிறது, கொஞ்சம் தீமை இருக்கத்தான் செய்யுது. அப்படின்னா உதாரணத்துக்கு ஏசிய மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி உட்கார்ந்துட்டு வெளியே போயிடணும், அது மட்டும் நீ செய்து கொள்ளலாம். தேவைக்கு பயன்படுத்தி கொண்டால் நலம், தேவைக்கு அதிகமாக அதை பயன்படுத்தினால் அது உனக்கு சாபமாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் கைதுகளை மட்டும் பெறக்கூடியவர்களாக, ஷர்ரை விட்டு நீங்குவோனா நம்மை ஆக்கி அது புரிவானாக. இது பொதுப்படையான தீர்ப்பு. இப்ப பாயிண்ட் அடிப்படையில எந்த அணி வெற்றின்னு சொல்லணும். இப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் தீர்ப்பு போட்டாங்க. இது என் மேல பழி போடுற கூட, ஏன்னா ரெண்டு பேரும் மார்க் போட்டாங்க. மார்க் போட்டு எந்த அணி நிறைய பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணிப்பை அவங்க எடுத்திருக்கிறதுல நாம பார்க்கும்போது, ஒருத்தவங்க போட்ட மார்க்ல ஆக்கத்தையே தருகிறது என்ற அணி 30 மதிப்பெண்களை பெற்றுள்ளது. அழிவையே தருகிறது என்ற அணி 31 மதிப்பை பெற்றுள்ளது. இது ஒருத்தவங்க போட்ட மார்க். இன்னொருத்தவங்க போட்ட மார்க்ல நன்மையே என்ற அணி 31 மதிப்பை பெற்றுள்ளது. அழிவையே தருகிறது என்ற அணி 30 மதிப்பை பெற்றுள்ளது. ஆக இரு நடுவர்களின் ஏகோபித்த முடிவின்படி ரெண்டு பேச்சாளர்களும் ஈக்குவலாக 61 மதிப்பெண்களை பெற்று சரி நன்மையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாணவர்களுடைய பேச்சாற்றலை வளர்க்க செய்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றேன் ரெண்டு பேரும் சரி சொல்ல மாட்டாங்க. 61 60 சொல்லிட்டேன். எந்த அல்லாஹ்வுக்கு ஆக்கம் எதில் அதிகமாக நன்மை இருக்கிறதோ அது ஆக்கம்.
எனவே அல்லாஹ் ஜல்ல வந்தாலா ரெண்டு அணி வீரர்களுக்கும் அழகான பேச்சாளர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வாராக. இன்னும் நிறைய இடங்களில் பேசக்கூடிய